லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க தலையெழு நின்று தண்ணி குடிச்சாலும் புருஷனை எக்ஸாம் எழுத வைக்க முடியாது. நீ விடிய விடிய இங்கேயே கிடந்தாலும் எதுவுமே நடக்காது. உன் புருஷன் மேல தப்பு இல்லைன்னு நீ என்னதான் போராடி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ஜாமீன் வாங்க 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாம் பக்காவா பிளான் போட்டு தான் உங்களுக்கு இந்த செக்கை வச்சிருக்கேன். என்ன முதா, நீ ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சுல, நாங்க தோக்குற மாதிரியே இருந்துச்சுல. இப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு. ஏண்டா மவனே, அமுதா பிள்ளைக்கு இருக்கிற அறிவுக்கு இது கூடவா தெரியாது? அதெல்லாம் நல்லா தெரியும்டா. தோக்க போறது அவங்கதான்னு நல்லாவே தெரியும்டா. தெரியுமா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியமா. நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வக்கீல் அனுப்புறேன். பையன் எப்படியாவது போராடி வெளியே எடுத்துருவாங்க. அதை விட்டு அவனை படிக்க வைக்கிறேன் வாத்தியார் ஆக்குறேன்னு அந்த கனவெல்லாம் அப்படியே மண்ணை போட்டு மூடுங்க. எடா வடிவேலு அண்ணா, உன் வீட்டுல நீ ஒருத்த மட்டும் தாண்டா படைக்க தெரிஞ்சவன். சரி வா, புத்திசாலி புள்ள வா. ஆண்டவா, ஐயோ ஐயோ படுவாவி பயலுங்க, இப்படி சதி பண்ணி என் மகனை மாட்டி விட்டுட்டானுங்களே. டேய் மாணிக்கம், இப்ப என்னடா பண்றது சொல்லுடா மாணிக்கம். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலக்கா. அமுதா கண்ணு, பரீட்சை எழுதுறத எப்படியாவது தள்ளி வைக்க முடியாதாம்மா? இல்லத்த, இது காலேஜ்ல வைக்கிற பரீட்சை இல்ல, யூனிவர்சிட்டியில வைக்கிற பரீட்சை. இத மாத்த முடியாது, கட்டாயம் எழுதிதான் ஆகணும். ஏதாவது பண்ணுமா? டேய் மாணிக்கம், ஏதாவது பண்ணுடா, ஏதாவது பண்ணு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. இந்த நேரத்துல யாரன்னு தேடி போய் பாக்குறது, என்னன்னு கேக்குறது? விடிஞ்சாதான் நாம ஏதாவது பண்ண முடியும். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் போல. அதுக்குள்ள பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாம ஆசைப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு. நம்ம தலையில இதுதான் எழுதி இருக்கு போல இருக்கு. காலத்துக்கு நாம கௌரவமா வாழ முடியாது போல. ஐயோ, திரும்ப இந்த குடும்பத்தை வாத்தியார் குடும்பமா பார்க்க முடியாது. டேய் மாணிக்கம், முடியாதுடா, முடியாது. என் மனக்கோட்டை உடைஞ்சு போச்சுடா. இனிமே நான் எதுக்குடா உயிரோட வாழணும்? என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம போராடின போராட்டம் கண்டிப்பா வீண் போகாது. நீங்க முதல்ல கவலைப்படாதீங்க. உங்க பையன் நிச்சயமா வாத்தியார் ஆவாக. எப்படிமா? எப்படி? நீ என்ன சமாதானப்படுத்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே? முதல்ல நிதானமா இருங்க. பதட்டத்துல நமக்கு எந்த யோசனையும் வராது. நாம கொஞ்சம் அமைதியா இருப்போம். அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு முடிவெடுப்போம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அத்தை. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ என் புள்ள. சித்தப்பா, நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் யோசிங்களேன். அமுதா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. சொல்லுங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் மாதிரி முன்ன வந்து காப்பாத்துனது நம்ம செல்வா அண்ணன் தான். அவர்கிட்ட போன் அடிச்சு விஷயத்தை சொல்லு.
அவருக்கு போனை போட்டு அவருக்கு போன் அடிச்சு பேசுங்களேன். விஷயத்த சொல்லாத்தா. நிச்சயம் அவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவர்தான். சொல்லுத்தா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? எத்தா, எதுனா பிரச்சனையா? நினைச்சு இந்த மாதிரி ஏதாவது திருக்கல் வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நான் மாப்பிள்ளைய பத்திரமாரு 10 தடவை சொன்னேன். ஏத்தா, வெளியூர் கூட்டு போற நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் என் பசங்களை உன் கூட அனுப்பிச்சிருப்பேன்ல, இல்லைன்னா நானே உன் கூட வந்திருப்பேன்ல. இப்ப பாரு, மாப்பிள்ளை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. ஏத்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். நீ தைரியமா ராத்தா, தவான்ட்ட. ஏமா, இன்னும் நீங்க கிளம்பலையா? எம்பிட்டு நேரம் காத்து கிடந்தாலும் ஒண்ணு நடக்காது. வீணா காத்து கிடக்காம கிளம்புங்கம்மா. இந்நேரம் எந்த அதிகாரி வராங்க? யாரா இருக்கும்? நம்ம செல்வாண்ண. சார், சார் நீங்க ஓ, சட்டையில் இருக்கிற பேட்சும் ஸ்டார்ஸும் பார்த்தா தெரியல. சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு தான் புதுசா சார்ஜ் எடுத்திருக்கேன். ஸ்டேஷன் ரவுண்ட்ஸ் வந்திருக்கேன். ஸ்டேஷனுக்குள்ள போய் பேசுவோமா இல்ல இங்க இருந்தே பேசுவோமா? உள்ள போலாம் சார். அண்ணே இந்த கெட்டப்ல கலக்குறார்ல. என்ன பண்ண முடியும்? இதான் ரூமாயா? ஆமா சார். ஸ்டேஷன்ல எத்தனை செல்லியா இருக்கு? 2 இருக்கு சார். வெரி குட் சார். உட்காருங்க சார். நீ சொல்லலன்னா நான் உட்கார மாட்டேனாக்கும். தவாரு, எனக்கு இந்த ஊழ மரியாதைலாம் சுத்தமா பிடிக்காது. உன் மரியாதை எனக்கு எதுக்கு? எனக்கு சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்ப்பேன். இந்த ஏரியாவில் குற்றங்கள் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு வேவு பார்க்கறதுக்காக ரவுண்ட்ஸ் வந்திருக்கேன். ஸ்டேஷன்ல மொத்தம் பெண்டிங் கேஸ் எத்தனை இருக்கு, செல்லுக்குள்ள எத்தனை அக்யூஸ்டுகள் இருக்காங்க, எல்லாத்தையும் முதல்ல என் முன்னாடி வர சொல்லு. அந்த ஃபைல்லாம் எடுத்து சொல்லு. அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. அந்த அக்யூஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அந்த பெண்டிங் ஃபைல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியா? கான்ஸ்டபிள், அந்த பெண்டிங் ஃபைல் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். சார், டீ காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஓ, நான் தான் உனக்கு சொன்னேன்ல, எனக்கு சட்டம் ஒழுங்கு தான் ரொம்ப முக்கியம், மரியாதைலாம் தேவையில்லைன்னு. டீ காஃபின்னு தபாரே, இது வெறும் காக்கி சட்டம் இல்லையா, நான் படிச்ச சட்டம். இது வெறும் ஸ்டார்ஸ் இல்ல, நான் பண்ண வாரு. சார், யோ, என்ன இவ்வளவு கேஸ் பெண்டிங் இருக்குது? நீ என்னதான் டியூட்டி பாக்குற? ஏரியாவில் திருட்டு கேஸ் அதிகமா இருக்குது. என்னையா, திருடனுக்கு ஸ்டேஷனுக்கு ஏதாவது டீலிங் வச்சிருக்கீங்களா? சார், நானும் உங்களை மாதிரி தான் சார். இது வெறும் சட்டம் இல்ல, சட்டம் சார். பஞ்சு பாடுறா. என்ன இத்தனை பேர் இருக்கானுங்க? ஆமா, இவன் பேர்ல என்ன கேஸ்? செயின் ஸ்நாச்சிங். செயின் ஸ்நாச்சிங்? பொம்பளைங்க கழுத்துல இருக்கிற செயின் அறுக்குறீங்க, உங்க கண்ணுக்கு பணம் மட்டும்தான் தெரியுது, அவங்களோட உயிரோட மதிப்பு உங்களுக்கு தெரியல. ஆமா, இவன் என்ன கேஸ்? இவன் சரக்க போட்டு கலாட்டா பண்ணான் சார். இவனெல்லாம் பார்த்தா கலாட்டா பண்ற மாதிரியா இருக்கான். இவன் கலாட்டா பண்ணிருக்க மாட்டான், உள்ள போன சரக்கு தான் பண்ணிருக்கோம். போதை தெரிஞ்சது வெளியே அனுப்பிச்சுட்டு போடா இருந்தாண்ட. நெக்ஸ்ட் இங்க வாங்கடா. இவங்க 3 பேர் பாம்பு வச்ச கேஸ் சார்.
இந்த வேடிக்கைமே அந்த பாமா? எஸ் சார். இவங்க 3 பேருக்கும் பணத்தை கொடுத்து பாம் வைக்க சொன்னது இதோ இவன் தான் சார். யார் அவன்? யோ வாயன் சைடு. ஒழுங்கா பார்த்து சொல்லியா. அவனை பார்த்தா லீடர் மாதிரியா இருக்கான், பரிச்சு எழுதுற பையன் மாதிரி இருக்கான். அவனை போய் ஆமா வெடிகுண்டு வச்சானுங்கன்னு சொல்லி இவனெல்லாம் இத்தினுண்டு ஸ்டேஷன்ல போட்டு அடைச்சி வச்சிருக்கியே. இவனுங்க யாரு என்ன, இவனுங்க பின்னாடி யார் இருக்கா, இவனுங்க கூட்டம் என்ன, ஒருவேளை இவனுக்கும் தீவிரவாதிகளுக்கு கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது தெரியுமா உனக்கு? ராத்திரியோட ராத்திரியா எவனாவது வந்து ஸ்டேஷனையே கொளுத்திட்டானுங்கன்னா காலையில கோர்ட்ல ஆஜர் பண்ணிடுவோம் சார். அது வரைக்கும் ஸ்டேஷன் இருக்கணும், நீ இருக்கணும்ல. நீ உயிரோடு இருப்பியாயா? சார் இவங்க உள்ளூர்காரங்க தான் சார். இவங்களுக்கு எப்படி தீவிரவாதிங்க கூட தொடர்பு இருக்கும்? அதை விசாரிக்கிறதுக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். இவனுங்க 3 பேரையும் இங்க வச்சு நீ விசாரி. தலைவனை இங்க வச்சு விசாரிச்சா சரியா வராது. நான் தனியா கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா உண்மையை கக்கிடுவான். அவனை வண்டியில் ஏத்துங்க. சரிங்க சார். சார் நான் என்னையா கோர்ட்டுக்கு தானே கூட்டு வரணும், நான் கூட்டு வருவேன். நீ அங்க வச்சு சார்ஜ் எடுத்துக்க, புரியுதா? சார் ஒபே மை ஆர்டர். எஸ் சார். தல்றா. உன் புருஷன் பெரிய அதிகாரி கிட்ட மாட்டிக்கிட்டான். இனி அவனால தப்பவே முடியாது. இப்பவாவது இந்த இடத்த காலி பண்ணுங்க. போங்க. அவனை நீ தான் மாட்டிக்கிட்ட. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என்னாச்சுடா? எல்லாம் கூடி வர்ற நேரத்துல பாமு அதுக்குதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன மாமா தெரியும்? யார் பண்ணாங்கன்னு தெரியலையே. அப்புச்சி பிரச்சனையில இருந்து காப்பாத்துவியான்னு பார்த்தா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. இப்போ தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. என்ன பண்ண சொல்ற? கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் போகுது. ஆனா நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்ன? மாப்பிள்ள பரிச்சை எழுதுறது தானே. அதை முடிப்போம். மற்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம். ஏன்னா அரசு எந்திரங்கள்லாம் காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் தான் செயல்படும். இப்ப இந்த ராத்திரி நேரத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் விடிஞ்சா மாப்பிள்ளைய கோர்ட்ல தான் பார்க்க முடியும். அங்க யாரு பேச்சும் எடுபடாது, தெரியும்ல. சட்டமும் சாட்சியும் தான் எடுபடும். அப்புறம் மாப்பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டும் பரிச்சை எழுத முடியாம போயிடும்ல. அதுதான் வேற வழியே தெரியாம ஒரே தூக்கிட்டு வந்துட்டேன். முதல்ல மாப்பிள்ளைய பரிச்சை எழுத வைப்போம். அப்புறம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடுவோம். கோர்ட்டு என்ன தண்டனை கொடுக்குதோ அதை நான் ஏத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பச்சி நான் இருக்கேன்ல. பாரு, எல்லா நேரத்திலையும் நேர்மை சரிபட்டு வராது. மகாபாரத யுத்தத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா எதிரிகளை வீழ்த்துறதுக்கு சூழ்ச்சியை தான் கையாண்டாரு. நல்லதுக்காக தப்பு பண்ணா அதுக்கு பேரு தப்போ தவறோ இல்ல, ராஜதந்திரம். நம்ம படிப்புக்காக தானே இதை பண்றோம். கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நான் மாப்பிள்ளைய பத்திரமா என் கூட வச்சுக்கிட்டு காலையில போய் பரிச்சை எழுத வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் கோர்ட்டுக்கு கூட்டு வரேன். சரியா? மாப்பிள்ள வாங்க போவோம். ஐயா செந்தில், பத்திரமா இருயா. சரிம்மா. இங்க பாருங்க, பதட்டத்துல படிச்சதெல்லாம் மறந்துடாதீங்க. கவனமா எழுதுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, போயிட்டு வா மாப்பிள்ள.
யோ என்னையா நீ யாரோ வந்தாங்க கூட அனுப்புனேன்னு ஏதோ விருந்துக்கு அனுப்புற மாதிரி சொல்ற. அவன் ஒரு குற்றவாளி. நாளைக்கு அவனை கோர்ட்ல நிப்பாட்டணும். இப்படி பொறுப்பே இல்லாம தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. ஏயோ எல்லாம் எப்படியா இன்ஸ்பெக்டர் ஆன? உங்க கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தனை எப்படியா வெளியே விட்டீங்க? அதானே காசை கொடுத்து போஸ்டிங் வாங்கிட்டா சட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் சடனா ஒரு மேலதிகாரின்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எல்லாம் நம்புற மாதிரியே இருந்துச்சு. பக்கா செட்டப்பா இருந்துச்சு சார். அதான் சார் கொஞ்சம் பயந்துட்டேன். நாம வெளியில அம்புட்டு பேசிட்டு இருக்கும்போது அவ அமைதியா இருந்தால அப்பவே நினைச்சன அவ ஏதோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கான்னு. அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. ஆமா, அப்படி யாருன்னு வந்து கூட்டிட்டு போயிருப்பா அவனை? இவளுக்கு உதவி பண்ண வேற யார் இருப்பா? எல்லாம் அந்த செல்வா அண்ணாச்சியோட வேலையா தான் இருக்கும். அவங்கள தவிர இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பூந்து இப்படி ஒரு காரியத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது. சார் நான் வேணா என்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை அனுப்பி அவ எங்க தூக்கிட்டு போயிருப்பான்னு தேடி பார்த்து விடியறதுக்குள்ள அவனை எப்படியாச்சும் பிடிச்சிட சார். யோ அவனை கடத்திட்டு போய் பாதுகாப்பா வைக்கிறதுக்காக இல்ல, அவனை பரீட்சை எழுத வைக்கிறதுக்கு தான். ஆமாண்ணா, சரியா சொன்ன நீ. இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? எல்லாத்தையும் நானே சொல்லணும். நாளப்பாரு பரீட்சை எழுதுறவன் எங்கேயா போவான்? அழைச்சு தானே போவான். நாளைக்கு காலையில 9 மணிக்கு காலேஜ் வாசல்ல போய் நின்னா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம். புரியுது சார். தலைய ஆட்டிட்டு கோட்டை விட்டுறாரு. அவனை அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு கோர்ட்டு கூட்டு போகணும். விட மாட்டேன் சார். ஏய் வடிவேலு வர. மாப்பிள மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா போதும், நீங்க ரொம்ப சேஃப்டியா இருப்பீங்க. காலேஜ் கேம்பஸுக்குள்ள பர்மிஷன் இல்லாம எவனும் நுழைய முடியாது. அதுக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். சரி மாப்பிள உங்க மனசுல எந்த டென்ஷனையும் வச்சுக்காதீங்க. கவனம் முழுக்க பரீட்சையில தான் இருக்கணும். அமுதா புள்ள உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா மாப்பிள. தயவு செஞ்சு பரீட்சையை நல்லபடியா எழுதிருங்க, சரியா? டேய் நீ என்ன ஊர்வலமா போயிட்டு இருக்க? பரீட்சைக்கு நேரம் ஆகுதுல, விரட்டுறா. போ சீக்கிரம். எங்களுக்கே ஆட்டம் கட்டுறீங்களா? கெட்டப்ப மாத்தி வந்து தூக்குனா விட்டுருவோமா? என்கிட்ட இருந்து அம்புட்டு ஈஸியா தப்பிக்க முடியாது. அவனை மரியாதையா வெளியே வர சொல்லுங்க. ஏய் வெளில வாடா. ஏய் இறக்கி விடுறா அவனை. பாம் வச்சது இல்லாம தப்பிச்சா போற.
நீ எக்ஸாம் எப்படி எழுதுறன்னு நான் பாக்குறேன். முதல்ல மாஸ்க கழட்டுறா. கழட்டுறா. இவங்க நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. வாங்கயா.